அருமை தமிழ் சொந்தங்களுக்கு எனது அன்பு வணக்கம். இன்று நான் பேசவிருக்கின்ற தலைப்பு தாய்க்கு பின் தாரம், அதாவது மனைவி சொல் மதித்து நட என்பதுதான். இதனை அனுபவத்தில் பேசப்படுகின்ற அனைவரும் கேட்டுணர்ந்த ஒரு கதை உங்களுக்கு தெரியும். ஜூலியஸ் சீசர் எவ்வாறு மாண்டான், தன்னுடைய உற்ற நண்பனாலேயே குத்தி கொலை செய்யப்பட்டான் என்பது உங்களுக்கு தெரியும். அன்று அவர் கொலை செய்யப்பட்ட தினத்தன்று செனட் மீட்டிங் என்று சொல்லப்படுகின்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அவர் ஏற்கனவே திட்டமிட்டபடி புறப்பட்டார். அவர் புறப்பட்ட பொழுது அவர் மனைவி ஓடி வந்து தடுக்கிறார். என்ன சொல்லி தடுக்கிறார் என்றால், நேற்று நான் கண்ட கனவு அவ்வளவு நல்ல கனவாக இல்லை. நீங்கள் குத்தி கொலை செய்யப்படுவதாக நான் ஒரு மோசமான கனவு கண்டேன். எனவே தயவு செய்து நீங்கள் இன்று மீட்டிங்கை ரத்து செய்து விடுங்கள் என்று கேட்டுக்கொள்ள, இவரும் மனைவி கேட்டதனால் முதலில் சரி என்றார். அதன் பின் அவருடைய நண்பர்கள், அதுவும் குறிப்பாக டெசிமஸ் என்பவர் புரூட்டஸ் என்பவருடன் சேர்ந்து கண்டிப்பாக இன்று கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற வேளையில் இவரும் தவிர்க்க இயலாமல் அந்த செனட் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு வருகின்றார். வருகின்ற பொழுது அந்த கூட்டத்தில் என்ன நடந்தது, கருத்து வேற்றுமையின் அடிப்படையில் இவரை குத்தி கொலை செய்த பொழுது புரூட்டஸும் சேர்ந்து, அவருடைய உற்ற நண்பனான புரூட்டஸும் சேர்ந்து குத்தினார் என்பது உங்களுக்கு தெரியும். இதை நான் இங்கே ஏன் வலியுறுத்துகிறேன் என்று சொன்னால், நட்பையும் சற்று விரிவாக நாம் எடுத்துரைக்க வேண்டியிருக்கிறது. திருவள்ளுவர் சொல்லுவார், உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. உங்களுக்கு தெரியும், இது ஒரு அனுபவபூர்வமான ஒரு உண்மை. இடுப்பிலிருந்து வேட்டி அவிழ்கின்ற வேளையில் தன்னை அறியாமலேயே அனிச்சை செயலாகவே நமது கை, இன்னொரு கை வந்து அதனை தாங்கி பிடிக்கும். அதுபோல நண்பன் இருக்க வேண்டும் என்பது திருவள்ளுவர் கூற்று. ஆனால் உண்மையில் இன்று நடப்பது என்ன? என்ன நடந்து கொண்டிருக்கிறது நாட்டில்? நண்பர்கள்தான் கூட இருந்து கழுத்தை நெரிப்பவர்களாக இருக்கின்றார்கள் என்பது இந்த ஜூலியஸ் சீசர் நாடகம் மூலம் உங்களுக்கு தெரிய வரும். அது நாடகமாக இருக்கலாம், ஆனால் இன்றளவும் நடந்து கொண்டிருப்பது அதுதான். எனவே நண்பர்கள் வேண்டாம் என நான் சொல்லவில்லை. நண்பர்கள் தேவைதான். நண்பர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அந்த வேளையில் உங்கள் மனைவி அதில் தலையிடுவாரெனில், இவர் வேண்டாம், இவரிடம் பார்த்து பழகுங்கள் என்று சொல்வாரெனில், நிச்சயம் நீங்கள் அதை கேட்டு நடந்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் என்பது நிச்சயம். இதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. எனவே எனது அருமை தமிழ் சொந்தங்களே, நட்பையும் போற்றுவோம், வேண்டாம் என சொல்லவில்லை. ஆனால் மனைவி சொல்லே மந்திரம் என நீங்கள் நினைத்து பொது விஷயங்களில் உங்கள் கருத்தினை சொல்லும் பொழுதும் சரி, நீங்கள் வாழும் பொழுதும் சரி, மனைவிக்கு மரியாதை கொடுத்து மனைவி சொல்லே மந்திரம், தாய்க்கு பின் தாரம் என்ற சொல்லை நிலைநிறுத்தி வாழ்ந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் என்று
இந்த புத்தாண்டிலே புத்தாண்டு செய்தியாக உங்களுக்கு தந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.